அவனை கூப்பிடலாமா? ஜீவா, இங்க வா. எஸ் சார். என்ன வீட்ல கொண்டு போய் விடு. வீட்ல எல்லார்கிட்டயும் பேசு. எதை பத்தி பேச போறேன்னு சொல்ல, அதான் முக்கியம். உங்க கல்யாணத்தை பத்தி என்ன உண்மை நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டா, அவ சொல்லட்டும். அதுக்குதான். ஓகே, நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் ஒட்டு கேட்கவே இல்ல. ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் இல்ல. ஆனா நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியணும். அதுக்குதான் இது வாக்மேன். ரிவைண்ட் பண்றேன். அந்த பையன் உன்னை புத்திசாலித்தனமா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டான். உன் புத்தியை பயன்படுத்தி தான் நீ அவனை ஏமாத்தணும். நேத்து வரைக்கும் எனக்கு பணம் மட்டும் தான் நஷ்டமாச்சு. இப்ப என்ன கட்டிக்கிட்டவங்களுக்கும் பசங்களுக்கும் வீடே இல்லாம போயிடும் போல இருக்கு. என்ன சார் பண்ண சொல்றீங்க? இந்த பைத்தியத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்களுக்கு 4-5 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதுல உன்னை கட்டி கொடுங்களேன். நீ அவனை கட்டிக்கணும் நான் சொல்லலையே. நான் சொல்றது இன்னுமா உனக்கு புரியல? நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ போய் சொல்லு. அதை மட்டும் சொல்லிட்டா 2 பேரும் உயிரோட தப்பிக்கலாம். அவன்கிட்ட விட்டு கொடுத்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட பிடிவாதத்தால எத்தனை பேர் அழிய போறாங்கிறது நல்லா புரிஞ்சுக்க. ஒரே ஒரு வார்த்தை, எங்க வீட்டுக்கு போய் பேசுவோன்னு சொன்னா போதும். பைத்தியம் பைத்தியம்னு நீ என்ன பல தடவை சொன்ன. அப்பெல்லாம் நான் பைத்தியம் இல்ல. ஆனா இப்ப நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஓனா போது ப்ரொடியூசர் ஆச்சுன்னு கட்டி மட்டும் வச்சா எனக்கே துரோகம் பண்றியா? அடிடா, அடிச்சு கொல்லு. என்ன அடிச்சான்னு நினைச்சேன். நான் இங்க இருந்து செத்து தொலைறேன். அதானே நீ நடக்கணும்னு எதிர்பார்க்கிற? ஒரு பொண்ணை கட்டி போட்டு காதலின்னு சொன்னா மட்டும் காதல் வந்துடாது. எனக்கு உன் மேல காதல் இருக்கணும். நீ ஒரு மனுஷனே இல்ல. இந்த உலகத்துல எந்த பொண்ணு உன்னை காதலிக்க மாட்டான். உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு. மனுஷ தன்மையே இல்லாத ஒரு மிருகம்டா நீ. நான் உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கல. இந்த ஆளு என்ன பாவம் பண்ணாரு, அவரை விட்டுடு. இல்ல எங்க 2 பேரையும் துன்புறுத்தணும்னு நினைச்சா பேசாம எங்களை கொன்னுடுறா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அழுதுகிட்டு தாண்டா இருக்கேன். உங்களுக்குலாம் நான் ஒரு பிலிம் ஸ்டார்னு மட்டும் தான் தெரியும். எனக்குள்ள ஒரு ஸ்னேகா இருக்கா. சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய குடும்பத்தோட பொறுப்பை தலையில சுமந்து வைந்த ஸ்னேகா இப்பவும் நான் பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வகையில பார்த்தா நான் திரும்ப போகிறத விட இங்கே இருந்து சாகிறது தான் மேல். நீ எத்தனை தடவை என்கிட்ட கேட்டிருக்க என்னை ஏன்டா கட்டி போட்டேன்னு. இப்போ சொல்றேன், நீ நடிச்சிட்டு இருக்கிற ஷூட்டிங் நின்னு போட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிப்பேன் டைரியில எழுதியிருந்தல்ல. உனக்கு தெரியாம உன் டைரியை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓடியாமா, போயிடலாம் சீக்கிரம். ஓடியா. சார், அந்த ஆளும் வரட்டும். ஜீவாவா, ஒன்னாவே போயிடலாம். நாம செஞ்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சார். அந்த ஆளை பாவம் தனியா விட்டுட்டு வந்துட்டோம். அவனை கொஞ்சம் கூட நம்பவே கூடாதுமா. அவன் போன்னு சொல்லிட்டான்ல, ஒடியாந்துறதுதான் கரெக்ட். திடீர்னு எதையாவது பேசி மனசு மாறிட்டான்னா மாட்டிக்குவோம். நினைச்சேன். கிழிச்சது மறுபடியும் வந்து நிக்கிறான். மறுபடியும் கொண்டு போய் கட்டி போடுறதுக்காக வரல. அப்பா, மரணங்கிறது விதிக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தப்பட்டது. அது வரும்போது வரட்டும். இந்த படம் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 100 படத்துக்கு மேல நீங்க நடிக்கணும். அதை நான் பார்க்கணும். நீங்க உயிரோடு இருக்கணும், சந்தோஷமா. தற்கொலை பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. எத்தனை வாட்டி உங்களை கூட்டி விட்டுருக்கேன். ஒரு தடவை தொட்டா தப்பு ஒண்ணும் இல்லை.
அடடே இன்னைக்கு பல ஐட்டம் வந்திருக்கு. பிரபல சினிமா நடிகை ஸ்னேகாவும் பிரபல தயாரிப்பாளர் நம்பியாரும் விடுவிக்கப்பட்டனர். எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் ஸ்னேகாவும் தயாரிப்பாளரும் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எவ்வளவு அழகு! என் மருமக மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எங்க பிரச்சனையெல்லாம் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் பெருசா எதுவும் வேணும்னு கேட்காம போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது சரி, வேற ஏதாவது வகையில டார்ச்சர் பண்ணாரா? அவரு எப்பவும் தன்னோட காதல பத்தி தான் சொல்லுவாரு. எந்த நிமிஷத்துலயும் என்ன தொல்லை பண்ணணும்னே அவரை நினைக்கல. அவ யாரு? என் புள்ளையாச்சே. கொஞ்ச நாள் பழக்கத்துல இவங்க 2 பேர் கூட எவ்வளவு அந்யோன்யம் வந்துருச்சு. எஸ், மேட் ஃபார் ஈச் அதர். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நேர்மையான கிட்னாப்பர். அவனை பத்தி என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா, அவன் நினைச்சிருந்தா எங்க 2 பேரையும் கொண்டு போட்டுக்க முடியும். ஆனா அப்படி செய்யல. எவ்வளவு வேணாலும் பணங்கள் நான் கொடுக்கறேன்னு அவனுக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான். காதல் வேணுமா? அதுக்கு நான் எங்கெங்க போறது? இங்க பாருங்க, என் காதலை கொடுத்தானே இந்த பரிசுகளை வாங்கியிருக்கேன். சட்டப்பூர்வமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு நாங்க போலீஸ் கிட்ட கேட்டுக்கிட்டோம். அந்த ஜீவா இப்ப எங்க இருக்காரு? நாங்க எவ்வளவோ கம்பல் பண்ணி கூப்பிட்டோம், ஆனா இங்க கூட வரல. அந்த காட்டுலயே தான் அவர் இருக்காரு. ஐயோ, என் புள்ள! ஏங்க, எனக்கு என் புள்ள வேணுங்க. நான் என் புள்ளைய எதுக்காக அழற? ஐயோ, என் புள்ளைய எல்லாம் காட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்க. என் புள்ளைய நான் பார்க்கணும். ஏன் அழற? என் புள்ளைய விட்டுட்டு நீங்களா சந்தோஷமா இங்க இருக்கீங்களா? போங்கடா வெளியே. எல்லாரும் போங்க. போங்க வெளியே. என்னது? எதுக்கு இப்படி கோவப்படுறாங்க? ஒரு பழைய பாக்கி இருக்கு. இப்ப நீ அதை வாங்கித்தான் ஆகணும். அடி 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 நல்லா அடி இங்கடி. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழறத பார்த்து இந்த உலகத்திலே சந்தோஷப்படுற ஒரே ஆளு நானா தான் இருப்பேன். காச், ஓகே. அடுத்தது என்ன? ஸ்னேகாவுடைய க்ளோஸ் சார். சார், ஜீவாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா அடிச்சிருக்காங்க சார். அது வந்து என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க சார். அவங்க ஜீவாவை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. பேசாத. ஸ்டாப் இட். வாங்கடா, ஸ்டாப். விடுங்க. கத்தாத. விடுங்க. ஸ்டாப் இட். விடுங்க. ஸ்டாப் இட் ஐ சே. டாக்டர், என்னப்பா? என்னாச்சு உனக்கு? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு எனக்கு பைத்தியம் இல்ல சார். பரவாயில்ல, என்ன பேஷண்ட்னு உள்ள போட்டுருங்க. நோ. உன்னை யார் இந்த அளவுக்கு அடிச்சது? சொல்லு, யாரு? போலீஸா? எப்ப ஜீவாவை அட்மிட் பண்ணீங்க? யார் அட்மிட் பண்ணது? நான் தான் சார். நேத்து. வாட்ஸ் ராங் வித் ஹிம்? சார், அவன் தான் அந்த ஃபிலிம் ஸ்டார. ஓகே ஓகே, அதுக்காக இந்த ஹாஸ்பிடலுக்கு ஏன் கொண்டு வந்தீங்க? சொல்லுங்க சார். அந்த ஆள் வயலண்டா போலீஸ்காரங்களே தாக்கி இருக்கான். அப்புறம் கிடைக்கிற கல்லை எடுத்து தலையில நோ அடிச்சு. நோ, யூ ஆர் லைங். நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. I want to talk to the police officer who is handling this case. கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு இவ யாரு? உங்களுக்கே தெரியும், பல விஷயங்கள எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். இந்த கேஸ் நடக்கணும். அவன் சரியான மென்டல். அவன் மறுபடியும் வெளியே வந்தானா? இல்ல, அது கண்டிப்பா நடக்காது. அவர் குடும்பத்துல அவர் மூத்த பையன். அவர் குடும்பத்துக்கு அவர் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்க்க நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். அவன் உன்னுடைய ஃபேனுங்கிறதுனால இந்த இறக்கமா இல்ல? நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க. எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. உன்ன விட்டுருங்க. இவளுக்கு திமிரு, பணம் சம்பாதிக்கிறோங்கிற திமிரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என் வாழ்க்கை உன்னை அடிச்சிடாது. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, எவனோ ஒருத்தன் கூட 4-5 நாள் காட்டுல இருந்த உன்னை கட்டிக்க எவனும் வரமாட்டான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும்ன்ற நம்பிக்கை போயிடுச்சு. பாவம் அந்த ஜீவா என்ன காதலிச்சதுனாலதான் இவ்வளவும் நடந்துச்சு. காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தகுதிக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு யோசிக்கணும். மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிக்க தோணாதுமா. இந்த மாதிரி ஒரு தலை காதல் எல்லாம் ட்ராஜடியா தான் முடியும். இப்போ அந்த ஜீவாவும் அப்படிதான்.